தஞ்சாவூர், நாகை, புதுக்கோட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் 3வது நாளாக நேற்றும் மாலை நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மதுரை, செல்லூர் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஒரு வீட்டின் மீது ராட்சத விளம்பர பலகை சரிந்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பழனிமலை படிக்கட்டுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. பலத்த காற்று காரணமாக சாலை ஓர மரங்கள் முறிந்து விழுந்தன. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, திருச்சுழி, நரிக்குடி, அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, பாபநாசம் சுற்றுவட்டார கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. பட்டுக்கோட்டையில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்தன. பட்டுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதிகளில் பல இடங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்தன. பாபநாசம் அருகே பட்டவர்த்தி கிராமத்தில் சூறைக்காற்று காரணமாக அரசு பேருந்து மீது மின்சார கம்பம் சாய்ந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி, கீழாத்தூர், திருவரங்குளம், அரிமளம், பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக கோடை மழை குளிர்வித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழையப்பேட்டை, கட்டிக்கானப்பள்ளி, வெங்கடாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு, வந்தவாசி, ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வந்தவாசி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து ஆறு போல் ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.